டியர் டீச்சர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிக்ஸில் வந்து 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக்ஸு, இன்னொன்று வந்து டைனமிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட், அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் அப்படின்னாலே தெரியணும் நமக்கு. ஃபோர்ஸ்னால் ஒரு டைரக்ஷன் இருக்கணும், அதனுடைய மேக்னிடியூட் இருக்கணும். 2 இருந்தால் தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் ஒரு ரிஜிட் பாடி இருக்குது, இதுதான் வந்து அந்த ரிஜிட் பாடி. அதில் நிறையா ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. F1, F2 எக்ஸட்ரா, அது மாதிரி வந்து நிறையா ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அதனுடைய தொகுபயன் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எல்லா ஃபோர்ஸையும் கம்பைண்டாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த F1, F2க்கு பேர் வந்து காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். காம்பனண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. F1, F2, F3 எல்லாம் வந்து அதுக்கு பேர் வந்து காம்பனண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரிசல்டன்ட்னா நமக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. அடுத்தது சிம்பிள் கேசஸ் வந்து பார்க்க போகிறோம். சிம்பிள் கேசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரே டைரக்ஷனில் 2 ஃபோர்ஸும் இருக்கிறது. உதாரணத்துக்கு P அப்படின்ற ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, Qவும் வந்து அது மேலே அதே டைரக்ஷனில் Q வந்து இருக்குது. ஸோ 2க்கு ரிசல்டன்ட்டு என்ன வரும் அப்படின்னா இது இந்த மாதிரி கேஸில் ரிசல்டன்ட்டு. ஸோ ரிசல்டன்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா P + Q அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி கேஸில் ரிசல்டன்ட் வந்து P + Q. ஸோ அந்த மாதிரி வந்து கிடைக்கும். ரிசல்டன்ட் வந்து P + Q. சப்போஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்லேயும் இன்னொரு ஃபோர்ஸ் Pன்ற ஃபோர்ஸு ஒரு டைரக்ஷனில், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் Q அப்படின்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிச்சுன்னா P டிஃப்ரென்ஸ் Q, ரிசல்டன்ட் வந்து P டிஃப்ரென்ஸ் Q, அதான் வந்து ரிசல்டன்ட். ஸோ இதான் வந்து சிம்பிள் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 சேம் டைரக்ஷனாக இருந்தால் கூட்ட போகிறோம். 2 வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், சப்ராக்ட் பண்ணணும். எது பெரிய ஃபோர்ஸோ அதிலேருந்து சின்ன ஃபோர்ஸை சப்ராக்ட் பண்ணணும், அல்லது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வந்து சிம்பிள் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேரலோகிராம் லா வந்து பார்க்க போகிறோம். பேரலோகிராம் லான்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பேரலோகிராம் லான்னா வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸோ ஒரு பேரலோகிராம் இருக்குது. இப்போ வந்து 2 ஃபோர்ஸ் இருக்குது எடுத்துக்கிறோம். சப்போஸ் 2 ஃபோர்ஸ் இங்கே எடுத்துக்கிறோம். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. அந்த பாயிண்டில் 2 ஃபோர்ஸ், ஒரு Pன்ற ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுது, Q அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் பண்ணுது. ஸோ 2க்கு இடையில் வந்து ஆங்கிள் இருக்க மாதிரி பார்த்தது வந்து 2க்கு இடையில் ஆங்கிள் கிடையாது. இப்போ சிம்பிள் கேசஸில் ஒன்று 2மே ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சு, அல்லது ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 2க்கு இடையில் வந்து ஆங்கிள் இருக்க மாதிரி வர்ற கேஸ் இது. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பேரலோகிராம் லா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் வந்து 2 ஃபோர்ஸ் வந்து P and Qன்ற 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அதை வந்து நம்ம 2 சைடுன்னு பேரலோகிராத்தினுடைய 2 சைடாக எடுத்துக்கிறப்போ, ஸோ பேரலோகிராத்தினுடைய 2 சைடு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேரலோகிராம் ABCDன்ற பேரலோகிராத்தில் P அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து இந்த சைடை ரெப்ரசன்ட் பண்ணுது, Q அப்படின்ற ஃபோர்ஸு இந்த சைடை ரெப்ரசன்ட் பண்ணுது. இடையில வந்து ஆங்கிள் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த மேக்னிடியூடு டைரக்ஷனும் இந்த Pன்ற ஃபோர்ஸு வந்து ABயை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி Qன்ற ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூட் டைரக்ஷன் 2மே வந்து ADன்ற சைடை ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா அதனுடைய ரிசல்டன்ட் வந்து அது வழியாக ஏன்ற பாயிண்ட் வழியாக போகக்கூடிய அந்த டயகனல் தான் வந்து ரிசல்டன்ட்டு.
ஸோ இதுதான் வந்து பேரலோகிராம் லா. பேரலோகிராம் லான்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 2 ஃபோர்ஸ் ஒரு பாயிண்டில் ஆட் பண்ணுது, அந்த 2 ஃபோர்ஸையும் சைடாக வச்சுக்கிட்டு ஒரு பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த பேரலோகிராமத்தினுடைய டயகனல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரிசல்டன்ட். ஸோ இதான் வந்து பேரலோகிராம் லா. ஸோ பேரலோகிராம் லான்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறவனா இதான் வந்து பேரலோகிராம் லா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனலிட்டிக் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ரிசல்டன்ட் ஆஃப் 2 ஃபோர்ஸஸ். இந்த 2 ஃபோர்ஸ் இருக்குது, 2 ஃபோர்ஸுக்கு ரிசல்டன்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை வந்து அனலிட்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். ஸோ அது மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டையுமே கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேயும் வந்து அந்த பேரலோகிராம் லா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம 2 ஃபோர்ஸ் இருக்குது, 2 ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸு ஏபின்ற சைடை ரெப்ரசன்ட் பண்ணுது, அது பின்ற ஃபோர்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏபியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பி அப்படின்ற ஃபோர்ஸு. அதே மாதிரி ஏடியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கியூ அப்படின்ற ஃபோர்ஸு. அதை வந்து வச்சுட்டு பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அந்த பேரலோகிராம் வந்து ஏபிசிடி அப்படின்ற பேரலோகிராம். அந்த பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த சியிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம். அந்த சியிலேருந்து பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ஏபியை வந்து ஈயில் மீட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னா இதுவும் ஆல்ஃபா தான் பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ அதனால் அது ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ரிசல்டன்ட் இருக்கு இல்லையா, இதான் வந்து நம்ம சொல்கிறோம் பேரலோகிராம் லா பண்ணி. இந்த டயகனல் தான் வந்து ரிசல்டன்ட்டு. ஸோ டயகனல் தான் வந்து ரிசல்டன்ட்டு. அந்த ரிசல்டன்ட் வந்து பியோட ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபை அப்படின்னு சொல்கிறோம். ஃபைன்ற ஆங்கிள் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ வாங்க, இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம். சைன் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த குட்டி ட்ரையாங்கிள், அதாவது இந்த ட்ரையாங்கிள். ஸோ பிஇசி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபான்னா இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அப்போ நமக்கு சைன் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ சிஇ பை பிசி அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த பிசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இந்த சைடும் ஈக்குவல் அப்படின்றதுனால இது Q அப்படின்னா இதுவும் வந்து Q தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a Q. ஸோ இதுவும் வந்து Q தான். இந்த சைடு பிசி அப்படின்றது Q தான். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து இந்த சைடு வந்து Q அப்படின்னு கிடைக்குது. இந்த சைடு வந்து Q. இப்போ இந்த சிஇ தெரியாத அப்படியே வச்சுட்டோம். இந்த பிசிக்கு பதிலாக Q அப்படின்னு போட்டோம்னா சைன் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு Q சைன் ஆல்ஃபா அப்படின்னு வருது. ஸோ சைன் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு சி பை Q. அப்போ வந்து சி இஸ் ஈக்குவல் டு Q சைன் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி காஸ் ஆல்ஃபா அந்த ட்ரையாங்கிளில் கண்டுபிடிக்கிறோம். பிஇ பை பிசி அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். பிஇசிக்கு பதிலாக Qன்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து பிஇ கண்டுபிடிக்கிறோம். பிஇஸ் ஈக்குவல் டு Q காஸ் ஆல்ஃபா அப்படின்னு வருது. அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ஏஇ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிற போகிறோம். எந்த ட்ரையாங்கிள் அப்படின்னாக்கா ட்ரையாங்கிள் ஏசிஇ அப்படின்ற ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ட்ரையாங்கிள் ஏசிஇ. ஏசிஇ அப்படின்ற ட்ரையாங்கிள். ஸோ இங்கே வந்து பின்னு இருக்குது, இது வந்து பிஇ வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பிஇ வந்து என்னது Q காஸ் ஆல்ஃபா. அப்படின்னா ஏஇ வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஇ வந்து ஏபி ப்ளஸ் பிஇ. அந்த ஏபி ப்ளஸ் பிஇ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் Q காஸ் ஆல்ஃபா வரும். அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம்.
இது வந்து ஆர். ஸோ பித்தகோரஸ் தியரம் படி ஆர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் சிஇ ஸ்கொயர். இதான் வந்து பித்தகோரஸ் தியரம். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். அந்த மாதிரி பித்தகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அதர் டூ ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி சைட்ஸ். ஸோ அது மாதிரி எழுதுகிறோம். எழுதிட்டு ஏஇக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, ஏஇக்கு பதிலாக ஏபி ப்ளஸ் பிஇ அப்படின்னு போடுறோம். ஸோ ஏபி ப்ளஸ் பிஇ ஏபி ப்ளஸ் பிஇ அப்படின்னு போட்டிருக்கோம். அதை வந்து ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ஸ்கொயர் பிஇ ஸ்கொயர் ப்ளஸ் சிஇ ஸ்கொயர். ஸோ இதுக்கு வந்து ஏபிக்கு வந்து பின்னு தெரியும், இது கியூ காஸ் ஆல்ஃபான்னு தெரியும் ஹோல் ஸ்கொயர், இது கியூ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு தெரியும். ரெண்டையும் எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் 2p கியூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கியூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் கியூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடைக்கும். அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஆர் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா போதும். இதான் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட். ஸோ இது என்னது அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட், மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட். அப்போ ஃபோர்ஸ்ன்னு சொன்னால ரெண்டும் கண்டுபிடிக்கணும். என்னது, டைரக்ஷன் மேக்னிடியூட் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இப்போ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது டைரக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி அதே ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதே ட்ரையாங்கிள் ஏசிஇ அப்படின்ற ட்ரையாங்கிள், ஏசிஇ அப்படின்ற ட்ரையாங்கிள். ஸோ அதில் வந்து இது வந்து என்னன்னு தெரியும் நமக்கு, ஏஇ வந்து பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா, இது வந்து கியூ சைன் ஆல்ஃபா, இது வந்து ஃபைன்ற ஆங்கிள். அப்போ tan phi is equal to CE by AE, that is equal to Q sin alpha by P plus Q cos alpha கிடைக்கும். அப்போ tan phi தான் நம்மளுக்கு வேணும். அப்போ Q sin alpha P plus Q cos alpha அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து direction of the resultant, direction of the resultant. ஸோ இந்த ரெண்டு முக்கியம் நமக்கு. இது வந்து டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுது, ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன். முதல் பார்த்தது மேக்னிடியூடு. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு முக்கியம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கராலேரி பார்க்க போகிறோம். ஸோ கராலேரி 1 பார்க்க போகிறோம். இப்போ இந்த கராலேரியில் ரெண்டு ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி, பிஎன்கியூ வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ ஆல்ஃபா வந்து 90 டிகிரி, பிஎன்கியூ வந்து பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா வந்து 90 டிகிரி. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 90னா சைன் ஆல்ஃபா 0, காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 1, காஸ் ஆல்ஃபா 0 அப்படின்னு கிடைக்கும். அதை வந்து இந்த ரிசல்ட்டில் போடுறோம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் q ஸ்கொயர் அதில் போட்டோம்னா காஸ் ஆல்ஃபா 0 போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர். ஆர் வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவில், ஸோ டைரக்ஷனோட ஃபார்முலாவில் டைரக்ஷனோட ஃபார்முலாவில் போடுறோம். tan phi is equal to Q sin alpha by P plus Q cos alpha. அதில் வந்து போடுறோம். அதில் வந்து இந்த வேல்யூ சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா வேல்யூ போட்டோம்னா சைன் ஆல்ஃபா 1 காஸ் ஆல்ஃபா 0 அது மாதிரி போட்டோம்னா Q by P அப்படின்னு கிடைக்கிது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்தது ரெண்டு ஃபோர்ஸு வந்து ஈக்குவலாக இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு அஸ் யூஸ்வல் வந்து ரிசல்டன்ட்டோட ஃபார்முலா எழுதுகிறோம். ஸோ ரிசல்டன்ட்டோட ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கு வந்து Q ஈக்குவல் டு பின்னு போடுறோம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq
காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் க்யூ ஸ்கொயர். ஸோ இதில் வந்து பி க்யூக்கு பதிலாக பின்னு போட்டிருக்கோம். போட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கிது. இதில் 2p ஸ்கொயரை வெளியே எடுத்தால் 1 + காஸ் ஆல்ஃபா உள்ளே இருக்கும். அதுக்கு ஃபார்முலா 1 + காஸ் ஆல்ஃபாவோட ஃபார்முலா 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து இதான் வந்து ரிசல்டன்ட்டு. ஸோ இந்த கேஸில் அதாவது P = Qன்ற கேஸில் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட்டு. ஸோ இதுதான். ஸோ அதே மாதிரி டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு tan phi = இந்த ஃபார்முலா போடுறோம். அதில் Q இருக்குது, இந்த இடத்துல Q இருக்குது, அதுக்கு பதிலாக Pன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து Q இருக்கும், அதுக்கு பதிலாக Pன்னு போட்டிருக்கோம். போட்டு Pயை வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்த சைன் ஆல்ஃபாவோட ஃபார்முலா 1 + காஸ் ஆல்ஃபாவோட ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒரு ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா sin alpha by 2 by cos alpha by 2 அது tan alpha by 2. ஸோ தட் இஸ் நம்ம அந்த கேஸில் வந்து ஃபைன்றது ஆல்ஃபா பை 2க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது எப்போ வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாக்கா ஆல்ஃபா வந்து 0வாக இருக்கும்போது கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். அதாவது மொதல் சிம்பிள் கேஸஸ் பார்த்தோம்லையே அந்த கேஸில் வந்து ஆல்ஃபா = 0 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். நமக்கு யூஸ்வலாக வந்து ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலாவில் கூட போட்டு பார்க்கலாம். ஸோ ஆர் அல்லது r² = p² + 2pq cos ஆல்ஃபா ப்ளஸ் q². இதில் வந்து ஆல்ஃபா 0ன்னு போடுங்க. போட்டோம்னா cos 0 1. cos 0 1ன்னா p² + 2pq cos ஆல்ஃபா 1 + q². ஸோ இது வந்து p + q cos ஆல்ஃபா p + q the whole square. So that is equal to r². Therefore r = p + q கிடைச்சிடும். ஸோ அதான் வந்து ரிசல்டன்ட்டு இங்கே நமக்கு கிடைக்குது. ரிசல்டன்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூ இதுதான். தட் இஸ் r = p + q. லீஸ்ட் வேல்யூ எப்போ கிடைக்கும் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா -1 இருந்தால் லீஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அந்த மாதிரி கேஸில் ஆல்ஃபா வந்து 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி இதே ஃபார்முலாவில் r² = p² + 2pq cos 180 + q² அப்படி போட்டோம்னா என்ன கிடைக்கும்? p² - 2pq + q² கிடைக்கும். அப்போ p - q the whole square ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா r ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு r = p - q கிடைக்கும், அல்லது p டிஃப்ரென்ஸ் q அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதான் வந்து லீஸ்ட் வேல்யூ. ஸோ லீஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா p - q அல்லது q - p எது பெருசாக இருக்கோ அது. ஸோ இதான் வந்து லீஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் தி ரிசல்டன்ட்டு. அடுத்து நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ரிசல்டன்ட் ஆஃப் two forces P and Q is at right angle to P, so that the angle between the forces is cos inverse minus P by Q அப்படின்ற ப்ராப்ளம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளத்தை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ராப்ளத்தில் வந்து ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் P and Q இஸ் ரைட் ஆங்கிள் டு P. இந்த ரிசல்டன்ட் வந்து ஏற்படுத்தக்கூடிய கோணம், ரிசல்டன்ட் வந்து Pயோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் அது வந்து ரைட் ஆங்கிளாக இருக்குது. அதை தான் அங்கே சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் நம்ம அப்படின்னா இந்த tan phi = அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். tan phi = q sin alpha by p + q cos alpha. அந்த ஃபார்முலாவில் அந்த ஃபைன்ற வேல்யூ வந்து இங்கே வந்து 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பியோட ரிசல்டன்ட் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள், பியோட ரிசல்டன்ட் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து 5. இங்கே அது வந்து 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 = 90 எடுத்துக்கிறோம். 5 = 90. ஸோ 5 = 90 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது வந்து tan phi வந்து tan 19 போடணும். ஸோ tan 19 போட்டோம்னா என்ன கிடைக்குது? tan 90 = அதே தான் sin alpha q sin alpha by p + q cos alpha அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும்.
எப்போ இன்ஃபினிட்டி ஆகும், ஒரு ரேஷியோ வந்து எப்போ இன்ஃபினிட்டி ஆகும், டினாமினேட்டர் வந்து 0 இருந்தால் இன்ஃபினிட்டி ஆகும். அப்போ p + q cos alpha is equal to 0. Therefore q cos alpha is equal to minus p. Therefore cos alpha is equal to minus p by q. Therefore alpha is equal to cos inverse of minus p by q அப்படின்னு எழுதிடலாம்.